ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாடகம் கரெக்டாக வரணும்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் மயில் வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க தங்கச்சிக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கையிலேயே தங்கச்சி கேட்குறாங்க, அக்கா நீங்கள் மாமாவுக்கு எதுவும் நைட்டு ஃபோன் பண்ணிங்களாக்கா? மாமா எதுவும் பேசுனாங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, எனக்கு பேசணும் போல் இருந்துச்சு மாமாட்ட, அதனால மாமாவுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தேன். என் நம்பர்லேருந்து எடுக்கலை, என் நம்பரை பிளாக் பண்ணியிருக்காங்க, அதான் ஓ நம்பர்லேருந்து கூப்பிட்டேன், எடுத்தாங்க, குரலை மட்டும் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லிவிட்டு தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பாப்பாவுக்கு ஊற்றி முடிச்சுட்டு அவங்களுக்கு ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு ஒரு தோசை தான் இருக்கும், அதை பிச்சு வாயில் வைக்கிறதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து மாவை எட்டி பார்த்துட்டு, மாவே இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் இதில் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை சரிம்மா இந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு மயில் வந்து இந்த சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. வேலைக்கு கிளம்பிடுறாங்க. வேலைக்கு கிளம்புனோடனே இங்கே பாண்டியன் வீட்டில் காட்டுறாங்க. பாண்டியன் வீட்டில் வந்து அவங்க மாமியா வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கையில், உங்களை மாதிரி பேப்பரோட லேசாக யாராலையும் தோசை ஊற்ற முடியாத, ரொம்ப மெல்லிசாக இருக்குத, நான் இப்போ தான் அங்கே சாப்பிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இங்கேயும் சாப்பிட்றேத்த, எனக்கு ஒன்று போகுத அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு தோசை போதும், இல்லை நீ 2 சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கையிலேயே, ஏன் மீனா அவர் என்கிட்ட பேசிடுவாரா? என்ன பேசவும் மாட்றாரு, சாப்பிடவும் மாட்றாரு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், நீங்கள் இந்த வழியிலே போங்கத்த, எப்படினாலும் மாமா உங்கள்கிட்ட வந்துடுவாங்க, புட்டி பாம்பாக வந்துடுவார் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்களா, ராஜியும் கதிரும் வராங்க. ராஜி பார்த்திங்கன்னா தலையை விரித்து போட்டு வராங்க. விரித்து போட்டு வரையில், இது என்னடி தலைவரி கோலமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க மாமியா. இல்லைத்த, இது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாப்புல, நல்லா இல்லையாம்மா அப்படின்றாங்க. ஓ மருமக ஸ்டைலாக இருந்தால் உனக்கு தானம்மா பெருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, வீட்டுக்கார ஆசைப்பட்டிருக்கலாம், அதை ஒய்ஃப் செஞ்சுருக்கலாம், நீங்கள் ஏன் அதுக்குள்ளே குறுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடே இதோட ஐடியா உன்னோட ஐடியாவாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நீ வாட்டுக்கு இப்படியே திரி, ஆனால் விளக்கு போத்தையில் கோயில் குளத்துக்கு போகையில் மண்டையை கட்டிக்க, நீ வாட்டுக்கு இப்படியே தெரிஞ்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியில் பார்த்தா பாட்டியும் அவங்க அண்ணனும் நின்றுக்கிட்டு இருக்கையில் பாட்டி இப்படி பார்க்குறாங்க. இவர் கதிர் வந்து முடியை எடுத்து விட்றாரு. ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கையில், நான் உனக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி. இனிமேல் தான் இன்னும் நிறைய இருக்குது, இனிமேல் வெளிக்காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லையிலேயே பாட்டி இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா பாட்டி சொல்கிறாங்க, நான் கோயில் போயிட்டு வரேன்டா பேராண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க அம்மாச்சி, நான் போய் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைடா, கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, நான் கோயிலுக்கு போயிட்டு வாரேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கோயில் போகிறாங்க. கோயில் போயிட்டு வந்துடுறேன்டா, நீ போய் சாப்பிட்றா, அவங்க ஆத்தா வேறு தேடிக்கிட்டே இருக்காடா அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த தம்பி போகிறாப்புல, இவங்க அப்படியே கோயில் போகிறாங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்துருக்க பொண்ணு வீட்டுக்காரவங்கள பாட்டி வர சொல்லியிருக்காங்க. வர சொல்லி அவங்கள்ட்ட பாட்டி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வீடை எல்லாத்தையுமே வச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விசாரிச்சிட்டோம் பாட்டி, எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, யாருமே எந்த குறையுமே சொல்லலை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா குறையும் சொல்ல மாட்டாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், என் மகன்கிட்ட சொல்லி கொடுத்துறாங்க, என் மகனுக்கு தெரிஞ்சால் என்னை கொண்டு போடுவியான், அப்புறம் என் மக வீட்லேயும் போய் என் மக வீட்லேயும் பிரச்சனை பண்ணுவியான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, என் பேராண்டிக்கு முதலே கல்யாணம் ஆயிடுச்சு, என் மகளோட பேத்தியத்தையும் மகளோட மகளைத்தான் கல்யாணம் பண்ணி 2 பேத்துக்கு ரொம்ப நாள் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு பாப்பா. இப்போ தான் எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம், அதனால பாப்பாவை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் வேணும்னா இன்னும் 4 இடத்துல போய் விசாரித்து இது உண்மையா பொய்யான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மயிலை காட்டுறாங்க. மயில் வந்து அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு துணி மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்காரம்மா வராங்க. என்னங்கக்கா இன்றைக்கி அதுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் லேட்டாக தானே வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா, சமயக்காரம்மாவுக்கு சம்பளம் பத்தலையா, சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுக்குச்சு, முதையே சொல்லியிருந்தாவது நம்ம யாரையாவது கூப்பிட்ருக்கலாம், இல்லை இந்த அம்மாக்கே 15
கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம். இப்படி பண்ணி பிடிச்சி நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அதான் அரை நேரம் லீவை போட்டு வந்து சோறாக்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் சொல்கிறாங்க, என்ன சாப்பாடு செய்யணும்னு சொல்லுங்கக்கா, நான் வேணா செய்கிறேன். இல்லை நான் வந்துட்டேல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு மயில், எனக்கு சமயக்காரங்க யாராவது இருந்தால் சொல்லு, அவங்க வந்து உன்னைய மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருக்கணும். அப்போனா எனக்கு வந்து உன்னையும் அவங்களையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்த்து சொல்லு மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மயில் ஒன்று கேட்குறாங்க, நானே கேட்குறேன்க்கா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீயக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு மயில் அப்படின்னு. இல்லைக்கா, நான் நல்லா நிறையா பேத்துக்கு சமைப்பேன், எத்தனை பேர்னாலும் சமைப்பேன்க்கா, நான் நல்லா தாக்கா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னையால் முடியுமா மயில், அத்தையும் பார்த்துக்கிட்டு சாப்பாடு வேலையும் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் எந்த வேலையும் இல்லை, காலையில் டிஃபனை முடிச்சுட்டு நான் இங்கே வந்துடுவேன்க்கா, அதுக்கப்புறம் நான் சும்மா தான் இருப்பேன், அப்போ சமைச்சிருவேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் நிறையா பேர்லாம் இல்லை, நானும் எங்கள் வீட்டுக்காரு, என் பிள்ளை, இந்த அத்தை மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 6000 வாங்கிக்கிட்டு இருந்தாங்க சமையக்காரங்க, உனக்கு 1000 ரூபாய் கூட போட்டு 7000 தரேன் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, அப்படின்னா எனக்கு ஓகேக்கா, நான் இன்றைக்கே சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடுறேன், என்ன சாப்பாடு செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கக்கா அப்படி சொல்கிறாங்க. அக்கா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் அடித்து, மீனா எனக்கு நான் வேலை பார்க்குற இடத்துலையே இன்னொரு வேலையும் சமைக்கிற வேலையும் போட்டு கொடுத்துட்டாங்க மீனா, எனக்கு 17,000 தராங்க மீனா அப்படி சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சொல்லையில், அக்கா உங்களால் பார்க்க முடியுமாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துருவேன் மீனா, எனக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்லணும்னு சொல்ல வந்தேன் மீனா. சரி நீ வேலையாக இருப்ப, வேலையை பாரு மீனா அப்படி சொல்கிறாங்க. அதோட பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.